7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். மலேசிய விமானம் MH370 மாயமாகியதன் முதலாம் ஆண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அனுசரிக்கப்பட்டது. இதில் உயிரிழந்த பயணிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான MH370 போயிங் ரக விமானம் கோலாலம்பூரில் இருந்து பீஜிங்கிற்கு 239 பயணிகளுடன் சென்றது. விமானம் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. விமானம் பல்வேறு இடங்களில் தேடப்பட்டும் விமானம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த விபத்து நடந்த முதலாம் ஆண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அனுசரிக்கப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்ததாக கருதப்படும் பயணிகளின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்த ஆண்டு மிகவும் மோசமான ஆண்டாக இருந்தது. இந்த விபத்து என் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. விமானம் விரைவில் தென்படும் என நம்புகிறேன். என் கணவர் திரும்பி வருவார். இதனிடையே மாயமான விமானம் விபத்துக்கு உள்ளாகிவிட்டதாகவும் அதில் பயணம் செய்த அனைவரும் பலியாகிவிட்டதாகவும் மலேசிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த விபத்து நடந்து ஓராண்டு ஆகியும் மக்களால் மறக்க முடியவில்லை என இதில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். மலேசிய விமானத்தை மறக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி நடத்தியவர்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். மலேசியா மற்றும் ஆஸ்திரேலியா அரசு இணைந்து மாயமான விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த பணி வரும் மே மாதத்திற்கு முடிவடைந்து இதற்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என மலேசிய அரசு தெரிவித்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் உலக செய்தி பிரிவு.